தற்பொழுது கன்னியாதானமானது நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும். திருமண வயதில் உள்ளவருக்கு திருமண பாக்கியமானது கன்னியாதானமாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்வோம். தானத்திலே சிறந்த தானம் இந்த கன்னியாதானம் தான். இந்த கன்னியாதானமானது தற்பொழுது நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம். எப்படி நம்ம திருமணத்துல மணமகனுடைய தாத்தா, அவங்களுடைய அப்பா அம்மா, மணவனுடைய அப்பா அம்மா, அப்படி 3 தலைமுறைகளை சொல்வார்கள். அதே மாதிரி பெண் வீட்டிலையும் 3 தலைமுறைகளை சொல்வார்கள். அதற்கு கோத்திர பிரவரம் என்று பெயர். அந்த முதல்ல ஹரியரபுத்திர சுவாமிக்கு, ஐயனாரப்ப பொன்னமல சுவாமிக்கு கோத்திர பிரவரமானது செய்விக்கப்பட்டு, அதனை தொடர்ந்து பூர்ணாபுஷ்கரா தேவிக்கு கோத்திர பிரவரமானது நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் மனதார முதலில் ஹரியரபுத்திர மகாசாந்திர சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்வோம். ஓம் சிவகோத்திர சம்போத பூதனா ஜகத்பதே விஷ்ணுகோத்திர இமாம் தேவி கிரகணே லோகசாந்தாய. ஓம் பரசிவ பரசிவ பரமேஸ்வர பரமேஸ்வர பராபரே பராபரே பரஞ்சோதி பரஞ்சோதி பரமாத்மா பரமாத்மா பஞ்சாரிஷேய பிரவராமிதா பரசிவ கோத்ரோத்பவஸ்ய சிவகோத்ரோத்பவஸ்ய கலாதத்வ கலாதத்வே புவன 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 வர்ண வர்ண பத பத மந்திர மந்திர ஆத்மக ஆத்மதே ஷடத்வ ஷடத்வே விக்கிரஹஸ்ய ரகஸ்ய சகல சகல புவன புவன சிருஷ்டி சிருஷ்டி ஸ்திதி ஸ்திதி சம்ஹார சம்ஹார திரோபாவ திரோபாவ அனுக்கிரக அனுக்கிரக பஞ்சகிருத்ய ஜகத்ய சம்பன்னஸ்ய சம்பதஸ்ய சகல சகல நிஷ்கல கல ஸ்வரூப ரூப சாந்த சாந்த சர்வணः சர்வணः நத்ரே. நத்ரே. ஐயனாரப்பனுடைய கொள்ளுதல் யார் அப்படின்னா சாந்தர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த கோத்திரம் சிவகோத்திரத்துல வம்சாவளியாக கூடிய சாந்தருங்கிறவர் ஐயர்